பாளையத்தில் அரை நிர்வாண கொள்ளையர்கள் 6 பவுன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரூபாய் 10,000 கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மாவொலிப்பாக்கம் கொசவன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பழனியப்பன். இவரது மனைவி செல்லம்மாள். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பழனியப்பன் இறந்துவிடவே தனியாக வசித்து வந்த செல்லம்மாள் விவசாயம் செய்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல 10:30 மணிக்கு செல்லம்மாள் கதவை தாழிட்டு தூங்கச் சென்றார். அப்பொழுது இரவு 11 மணியளவில் தலையில் குல்லா அணிந்து மேலாடையின்றி அரை நிர்வாண நிலையில் 3 மர்ம நபர்கள் வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே குதித்துள்ளனர். பின்னர் செல்லம்மாவின் வாயை பொத்தி அவர் அணிந்திருந்த தோடு, மூக்குத்தி மற்றும் பீரோவில் இருந்த 6 பவுண்ட் தங்க நகைகள் மற்றும் 1 கிலோ எடையுள்ள வெள்ளிப் பொருட்கள் ரூபாய் 10,000 எடுத்துக்கொண்டு வீட்டு கதவு வெளியே தாழிட்டு விட்டு ஓடி சென்றனர். விடியும் வரை வெளியே வர முடியாமல் தவித்து வந்த மூதாட்டி செல்லம்மாள் சத்தமிட்டதால் அருகே இருந்தவர்கள் ஓடி வந்து வீட்டை திறந்து செல்லம்மாவை வெளியே கூட்டி வந்தனர். இது குறித்து செல்லம்மாளின் மகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சங்ககிரியில் கடந்த 3ஆம் தேதி அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அதிகாரியின் வீட்டில் புகுந்து 6 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை பிடிப்பதற்குள் போலீசாருக்கு சவால் விடும் வகையில் தனியாக இருக்கும் மூதாட்டிகளை குறிவைத்து கொள்ளையடிக்கும் சம்பவம் அப்பகுதியில் தொடர்கதையாக உள்ளது. இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நான் வீட்டில் 10 மணிக்கு படுத்துக்கிட்டேங்க. வந்து இந்த பக்கம் இருந்து வந்து சும்மா மொனன்னு பேசி ஓட்டையெல்லாம் பிரித்தாங்க. பிரித்து விட்டு அப்புறம் கதவை திறன்னாங்க. அவையெல்லாம் தட்ட முடி நான் பயந்துக்கிட்டு கதவை திறந்து விட்டுட்டேன். கதவை திறந்து விட முடி என்னை வந்து கை காலெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. மூச்சு கூட விட முடியல. அப்புறமேலே 2 பேர் 2 வீட்லேயும் எல்லாம் தொலைவி பணம் 10,000, செயின் 2 பவுனு, இன்னொரு காயில், தட்டு, வெள்ளித்தட்டு அதெல்லாம் ஒரு 1.5 கிலோ என்னை அழுத்தி பிடிச்சி விட்டுட்டு பின்னாடியே வந்தேன். எந்திரிச்சு வந்தால் கொண்டு பிடுவும் குத்தி பிடுவோம்னாங்க. சரி நான் அப்படியே நின்றுக்கிட்டேங்க. வந்ததையும் ஃபோனு பெல்லடிச்சுது. அப்புறம் ஃபோனை அவை எடுத்துக்கிட்டு என்னை உள்ளாரையே போட்டு சாத்தி விட்டு, எங்கேயும் சொன்னேன்னா அப்படியே பொண்ணை விடுவேன், வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பொறுக்கிட்டு என்னை தாளை போட்டு வெளியே வந்துட்டாங்க.